இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலான் மஸ்க் ரீசெண்டா எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது நீங்க கவனிச்சிங்களான்னு என்னன்னு தெரியல. ஆனா அது மனித உளவியலோட ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆமா, அந்த ட்வீட் நானும் பார்த்தேன். அது நிறைய விவாதங்களை உருவாக்குச்சு பாத்தீங்களா? கண்டிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல இருக்கிற எந்த இன்பத்தையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி அந்த மனிதருக்கு இருக்கு. நினைச்ச மாத்திரத்துல ஒரு தீவியே அவரால வாங்க முடியும். உலகத்தோட மிகச்சிறந்த உணவுகளை ருசிக்க முடியும் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆடம்பரத்தையும் நொடி பொழுதுல தன் காலடியில கொண்டு வர முடியும். அப்படி ஒரு அசுர பலம் கொண்ட மனிதர் அவர். கரெக்ட். அப்படிப்பட்ட மனிதரே ஒரு கட்டத்துல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாருன்னா, பணத்தால் வாங்க முடியாத அந்த ரகசிய இன்பம் என்னவாக இருக்கும்? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆழமான உரையாடல்ல ரொம்ப விரிவா அலசப் போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. மனித இனம் காலம் காலமா தேடி அலையும் அந்த மகா சுகம் அல்லது எல்லையற்ற ஆனந்தம் பற்றிய பண்டைய ஞானிகளோட பார்வைய நாம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். அதாவது அன்றாட வாழ்வில் நம்ம சந்திக்கிற மனச்சோர்வு, சலிப்பு இதையெல்லாம் தாண்டி சலிப்பே தட்டாத ஒரு உச்சக்கட்ட இன்பம் சாத்தியமா, அதை அடையிறது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கடினமான வார்த்தைகளும் இல்லாம உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா விவாதிப்பது தான் இந்த தேடலோட நோக்கம். எலான் மஸ்க் தேடுற அந்த விலைமதிப்பற்ற இன்பத்தை புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல பணத்தால் எதை வாங்க முடியும், நாம அன்றாடம் அனுபவிக்கிற இன்பங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நாம வரையறுக்கணும். அதை புரிஞ்சுகிட்டாதான் பணத்தால வாங்க முடியாத அந்த இடத்துக்கு நம்ம நகர முடியும் இல்லையா? நிச்சயமா. உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே அடிப்படையில ஏதோ ஒரு சுகத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன எறும்புல தொடங்கி பிரம்மாண்டமான யானை வரைக்கும், ஏன் நாமும் கூட அந்த தேடல தான் இருக்கும். அப்போ அந்த சுகத்தை நம்ம ஆதாரங்கள் எப்படி பிரிச்சு பாக்குது? இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் இத மிக தெளிவா 2 வகையா பிரிக்கிறாங்க. அதுல முதல் நிலை பாத்தீங்கன்னா, முற்றிலும் உடல் சார்ந்த சுகம். இது நமது நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது. அதாவது நம்மளோட 5 புலன்களால் இந்த பௌதிக உலக அனுபவிக்கிறது. கண்ணால் பார்க்கிறது, நாவால் ருசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே? ஆமா, அதேதான். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இதுல பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு மாடு தனக்கு பிடிச்சமான புல்ல மேய்ந்துட்டு ஒரு மரத்தடியில படுத்து ஓய்வு எடுக்குது இல்லையா? ஆமா. வெயில் காலத்துல குளிர்ந்த தண்ணியில இறங்கி தன் உடலை குளிர்வித்துக் கொள்றது கூட இந்த உடல் சார்ந்த சுகம்தான். கரெக்ட். ஒரு பொருளை நேரடியா தொட்டு உணர்ந்து நுகர்ந்தே அனுபவிக்கிற ஒரு அனிச்சையான செயல்பாடு இது. இதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. சரி, உடல் சார்ந்த இந்த முதல் நிலை இன்பம் விலங்குகளுக்கும் நமக்கும் பொதுவானது அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆனா மனித மூளை அப்படிங்கிறது மிகச் சிக்கலான ஒரு அமைப்பு இல்லையா? நாம வெறும் சாப்பிட்றதுலயும் தூங்குறதுலயும் மட்டும் திருப்தி அடைஞ்சிடுறது கிடையாதே. கண்டிப்பா கிடையாது. மனிதருக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கு. அதாவது நடக்காத ஒன்ன பத்தி மணிக்கணக்கா கவலைப்படுறோம். இல்லனா இன்னும் 6 மாசம் கழிச்சு வரப்போற ஒரு ட்ரிப்பை நினைச்சு இப்பவே ரொம்ப உற்சாகமாகறோம். இந்த உளவியல் ரீதியான அடுக்கு மனிதர்களுக்கு எப்படி வேலை செய்யுது? அந்த உளவியல் அடுக்கு தான் 2வது வகையான சுகம். அதாவது மனம் சார்ந்த சுகம். இந்த சுகத்தை அனுபவிக்க நமக்கு முன்னால உலகப் பொருள்கள் நேரடியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதாவது பொருளே இல்லாம மனசாலேயே ஒரு இன்பத்தை உருவாக்குறது. சரியா சொன்னீங்க. மனித மூளைக்கு இல்லாத ஒன்ன சிமுலேட் செய்யறது, அதாவது கற்பனையாலேயே ஒரு இன்பத்தை உருவாக்குற அபாரமான திறன் இருக்கு. உதாரணமா, ஒரு நபர் தனக்கு வரப்போற வாழ்க்கை துணை இப்படிதான் இருக்கணும்னு பல வருஷங்களா கற்பனை செய்து மகிழலாம். அந்த நபர் நிஜத்துல அங்க இல்லாமலேயே நம்ம மூளை தனக்குள்ள சில ரசாயனங்களை சுரந்து ஒரு போதையான இன்பத்தை உருவாக்குது இல்லையா? ஆமா. நாயும் பூனையும் கூட தங்களுக்கு பிடிச்ச உணவை கனவுல கண்டு உடம்பு சிலிர்க்கிறத பார்த்திருப்போம். அதுவும் ஒரு கற்பனை சார்ந்த சுகம்தான். ஆனா மனிதனோட கற்பனை திறன் பல மடங்கு பிரம்மாண்டமானது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வருது. நமது மூளைக்கு இப்படி மாற்று உலகங்களை உருவாக்குற ஆற்றல் இருக்கு, கற்பனையாலேயே இன்பத்தை அனுபவிக்க முடியுதுன்னா, ஏன் மனிதன் ஒட்டுமொத்தமா இவ்வளவு சலிப்புலையும் மன அழுத்தத்திலையும் இருக்கான்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனிதன் ஏன் எதுலயும் நிரந்தரமா திருப்தி அடையறதில்ல அப்படிங்கிறது தான் மனித மனதோட மிகப்பெரிய முரண்பாடு. அதாவது மூளை இன்பத்தை நிரந்தரமா தக்க வைக்க டிசைன் பண்ணப்படல அப்படின்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. மனித மூளை உயிர் வாழ்றதுக்காகவும் மாற்றங்களை எதிர்கொள்றதுக்காகவும் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இத பத்தி ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இதத்தான் உளவியல்ல ஹெடோனிக் அடாப்டேஷன் அல்லது விளைவின் சலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விளைவின் சலிப்பு
கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்துல இன்பம் இருக்குன்னா அதுல துன்பமும் ஒளிஞ்சிருக்குமா? ஆமா, மனதால் அனுபவிக்கப்படும் எந்த ஒரு இன்பமும் ஒரு இரட்டைத்தன்மை கொண்டது. அதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மேடையில மிகச்சிறந்த நகைச்சுவைய ஒண்ண நீங்க முதல் முறையா கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அப்ப நம்ம மூளைக்கு அது முற்றிலும் புதிய விஷயம், அதனால சத்தமா குபீர்னு சிரிப்போம். கரெக்ட். அப்போ மூளை நிறைய டோபமைனை சுரக்கும். ஆனா அதே நகைச்சுவையை இரண்டாவது முறை கேட்கும்போது கொஞ்சம் லேசா தான் சிரிப்பீங்க. அப்போ 3வது 4வது முறை அதே ஜோக்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எரிச்சல் வந்து பல்ல கடிப்பீங்க. அதே நகைச்சுவை தான், சொல்லும் நபரும் அவர்தான். ஆனா உங்க மனதோட வரவேற்பு மாறிடுச்சு பாத்தீங்களா? ஒரு விஷயத்த மூளை பழகிக்கிட்டா அது சீக்கிரமே சலிச்சு போயிடும். இது ரொம்ப கசப்பான ஒரு உண்மை. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட சில வருஷங்கள்ல சலிப்படையறதுக்கும் விலக நினைக்கிறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. எந்த ஒரு உச்சக்கட்ட இன்பமும் ஒரு கட்டத்துல சாதாரணமான ஒன்றா மாறிடும். இதுதான் மனதோட அடிப்படை இயல்பு. நம்ம சொந்த மூளையே நமக்கு எதிரா செயல்படும்போது எலான் மஸ்க் தேடுற அந்த சலிப்பே தட்டாத சுகம் அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியம்தானா? அல்லது அது வெறும் கட்டுக்கதையா? அந்த 3வது நிலை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது கட்டுக்கதை கிடையாது. பண்டைய ஞானிகள் இத பத்தி மிக ஆழமா சிந்திச்சிருக்காங்க. அவங்க கண்டறிந்த அந்த 3வது சுகம் நாம இதுவரை பேசின கற்பனையோ பொருளோ அல்லது மூளையோட ரசாயன மாற்றமோ கிடையாது. அப்ப அது என்ன நிலை? அதை எப்படி அவங்க வரையறுக்கறாங்க? அத அவங்க இருப்பு அல்லது சமாதி நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது துக்கத்தால் தொட முடியாத ஒரு நிலை. நாம அன்றாடம் உணர்ற மகிழ்ச்சிக்கும் இந்த ஆனந்தத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு காரணத்தை சார்ந்து இருக்கும். அதானே நீங்க சொல்ல வரீங்க? கரெக்ட். எனக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சா மகிழ்ச்சி, பணம் கிடைச்சா மகிழ்ச்சி. ஆனா இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எந்த காரணமும் இல்லாத ஒரு தூய்மையான இருப்பு நிலை. துக்கம் போய் ஆனந்தத்துல கலந்தா அந்த துக்கமும் ஆனந்தமாகவே மாறிடும்னு ஆதாரங்கள் கூறுது. இது கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் கொஞ்சம் முரண்பாடாவும் இருக்கு பாத்தீங்களா? துக்கம் எப்படி ஆனந்தமா மாறும்? ஒரு வலி எப்படி ஆனந்தமா மாற முடியும்? இத விளக்க 2 அருமையான இயற்கையான உதாரணங்களை நூலாசிரியர்கள் முன்வைக்கிறாங்க. முதலாவது வந்து நெருப்பு. நெருப்பை எந்த பூச்சியும் நெருங்கிறது கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆமா, நெருப்புக்குள்ள எதை போட்டாலும் அது எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆனா அந்த நெருப்போட ஒரு பொருளை கலந்தா என்னாகும்? அந்த பொருளும் தன் தன்மையை இழந்து நெருப்பாகலே மாறிடும் இல்லையா? அதே போலதான் விண்வெளியில உள்ள கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல். ஓ, பிளாக் ஹோல் உதாரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அந்த பிளாக் ஹோல்குள்ள ஒளி சென்றால் கூட என்ன ஆகும்? அது ஒளியா இருக்க முடியாது. அதுவும் அந்த கருந்துளையோட ஒரு பகுதியா கருப்பாவே மாறிடும். அதுபோல இந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான உள்வாங்கும் தன்மை கொண்டது. அதாவது அதுக்குள்ள எது நுழைஞ்சாலும் அது தன் இயல்பை இழந்து ஆனந்தமாகவே மாறிடும் சொல்றீங்க? ஆமா, எப்பேற்பட்ட துக்கமோ அதுக்குள்ள சென்றால் அதை கரைத்துவிடும் சக்தி அந்த ஆனந்த நிலைக்கு உண்டு. இதை வச்சு பார்க்கும்போது மனம் வந்து ஒரு பகல் நேர சூரியன் போலவும் இந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறது ஒரு இரவு நேர நிலா போலவும் எனக்கு தோணுது. ரொம்ப அற்புதமான ஒப்பீடு இது. இது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது நிலா பகல்லையும் வானத்துல தான் இருக்கு, ஆனா சூரியனோட பிரகாசமான ஒளியில அது நமக்கு தெரியறதில்ல. சூரியன் மறையும் போதுதான் நிலா வெளிச்சத்துக்கு ஒண்ணுது இல்லையா? அதுபோல மனம் அப்படிங்கிற ஒண்ணு அமைதி அடையும் போது மட்டும்தான் இந்த ஆனந்தம் வெளிப்படுமா? உங்க ஒப்பீடு இந்த தத்துவத்தோட மையக் கருத்தை மிக துல்லியமா பிரதிபலிக்குது. மனம் எப்போதுமே விழிப்போடு இருந்து எல்லாத்தையும் கணக்கிட்டு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கும். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காதுன்னு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த ஆனந்த நிலை வந்து மனதோட பிடிக்குள்ள சிக்கிறதில்ல. மனம் இருக்கிற வரைக்கும் அதோட இரைச்சல்ல இந்த அமைதியான இருப்பு நிலை மறைக்கப்பட்டே இருக்கும். சரி, இங்கே தர்க்க ரீதியா ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது. இதை நாம ஆழமா அலசணும். மனம் அடங்கும்போதுதான் ஆனந்தம் வரும்னா அந்த ஆனந்தத்தை யார் அனுபவிக்கிறது? ஓ, அதாவது அனுபவிப்பவன் யாருன்னு கேக்குறீங்க? ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் உலகத்தை அறிஞ்சுக்கிறதும் சரி, இன்பம் துன்பம்னு எதை உணர்றதா இருந்தாலும் சரி, அது என் மனதின் மூலமாகவோ மூளையின் மூலமாகவோ தான் நடக்குது. மனமே செயல்படலன்னா அந்த ஆனந்தத்தை நான் எப்படி உணர முடியும்? இது ரொம்ப ரொம்ப நியாயமான சந்தேகம். இத வந்து ஒரு அன்றாட பழக்கத்தோட பொருத்தி பார்த்தா ஈஸியா புரியும். நீங்க தினமும் இரவுல ஆழமா தூங்குறீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா தூங்குறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க யார், உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்குன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியவில்லை. அந்த தூக்கத்தோட ஆழத்தை
தூங்கிட்டு இருக்கும்போது உங்களால அளவிட முடியாது. ஏன்னா அப்போ நம்ம மனம் விழித்திருக்கவில்லை, அதானே காரணம். சரியா சொன்னீங்க. ஆனா காலையில நீங்க விழித்தெழுந்த பின், ஆஹா, நான் இன்னைக்கு மிக ஆழமாகவும் நிம்மதியாகவும் தூங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்றீங்க? தூங்கும்போது எனக்கு எதுவும் தெரியல, ஆனா எழுந்தவுடன் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு. அதை கவனிச்சு நேத்திரவு எனக்கு நல்ல தூக்கம் கிடைச்சதுன்னு என் மனம் ஒரு முடிவுக்கு வருது. எக்ஸாக்ட்லி. விழித்தெழுந்த மனம் உடலுக்கு கிடைச்சிருக்க அந்த ஆழமான ஓய்வை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு கணக்கிடுது. அதே தத்துவம்தான் இந்த மகா சுகம் அல்லது சமாதி நிலைக்கு பொருந்தும். அப்போ அந்த சமாதி நிலையிலையும் மனம் செயலிழந்து விடுமா? ஒரு கோமா நிலை மாதிரி உடம்பு ஆழமான ஓய்வுக்கு செல்லுமா? கோமா நிலைன்னு சொல்ல முடியாது. இது நரம்பு மண்டலம் எந்த விதமான உராய்வும் இல்லாம செயல்படும் ஒரு தூய்மையான நிலை. அந்த தருணத்துல மனம் முற்றிலும் அமைதியாகி விடதால அதை உடனடியாக அளவிட முடியாது. ஓ, ஆனா அந்த தியான நிலையிலிருந்து வெளிவந்தவுடன் உடலிலும் உயிரிலும் ஏற்பட்டிருக்கும் அந்த ஈடு இணையற்ற அமைதியை கண்டு ஒரு மகா சுகத்தை நாம கடந்து வந்திருக்கோன்னு மனம் உணர்ந்து கொள்கிறது இல்லையா? ஆமா, அத நேரடியா பார்த்து ரசிக்கிறதில்ல. அந்த அனுபவம் விட்டு செல்லும் தடயங்களை வச்சு மனம் அதை புரிஞ்சுக்குது. இதத்தான் பண்டைய நூல்கள்ல மூன்றாவது கண் அல்லது நெற்றிக்கண்ணு குறிப்பிடுறாங்க. நெற்றிக்கண் அப்படின்னு சொன்ன உடனே பல நேரங்கள்ல இது ஏதோ ஒரு மாயாஜால சக்தி போலவும், நெற்றியில நிஜமாகவே ஒரு கண் திறக்கும் என்பது போலவும் தானே சொல்லப்படுது. இதை கொஞ்சம் நடைமுறைக்கேற்ப விளக்க முடியுமா? கண்டிப்பா விளக்கலாம். இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஒரு உருவகம் மட்டுமே. அது எந்த மாயாஜாலமோ அமானுஷ சக்தியும் கிடையாது. அப்போ நம்ம 2 கண்களை தாண்டி இந்த மூன்றாவது கண் எப்படி வேலை செய்யுது? நமது திறந்த கண்களால் வெளி உலகத்தை பார்க்கிறோம். இது முதல் பார்வை. கண்களை மூடிக்கிட்டு கற்பனையையும் எண்ணங்களையும் பார்க்கிறோம். இது இரண்டாவது பார்வை. இந்த 2 பார்வைகளுமே ஏதோ ஒரு பொருளை நோக்கி இருப்பவை. ஆனா இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது வெளியே பார்க்கறதும் கிடையாது, உள்ள கற்பனையை பார்க்கறதும் கிடையாது. அப்புறம் எதைத்தான் பாக்குது? அது பார்ப்பவனையே கவனிக்கும் நிலை. அதாவது பியோர் அவேர்னஸ். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வெறுமனே இருப்பதை கவனிக்கும் ஒரு விழிப்பு நிலை. இந்த ஒன்றுமற்ற தன்மையேத்தான் மகா சுகம்னு கொண்டாடுனாங்க. அப்படியென்றால் மனம் எப்போதுமே ஒரு விஷயத்தை இரு கூறுகளா பிரிச்சுதான் பார்க்க நினைக்குது இல்லையா? நான் இங்கே இருக்கிறேன், கடவுள் அங்கே இருக்கார் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் உறவைத்தான் மனம் விரும்புதா? ஆமா, மனம் எப்போதுமே ஒன்னோடு நிறைவடையறதில்ல. தானும் இருக்கணும், அனுபவிக்கப்படும் பொருளும் இருக்கணும்னு தான் பாக்கும். அப்படி பார்த்தா நான் கடவுளை கண்டேன், அவர் எனக்கு காட்சி தந்தார், அவரோடு பேசினேன் என்றெல்லாம் விரிவாக கதை சொல்றவங்க உண்மையிலே எதையுமே காணவில்லையா? அந்த ஆழமான நிலைக்கு சென்றால் இதையெல்லாம் விவரிக்க முடியாதே. நூலாசிரியர்கள் இதை மிக திட்டவட்டமா வாதிடுறாங்க. அந்த எல்லையற்ற இருப்பு நிலையில நான் என்பதும் அது என்பதும் இரண்டாக இருப்பதில்லை. கடவுளை கண்டேன் என்று உருவங்களை வச்சு விவரிக்கிறவங்க பெரும்பாலும் தங்கள் மனதோட ஆழமான கற்பனையத்தான் கண்டிருக்காங்க. உண்மையாகவே அந்த ஆனந்தத்தை தொட்டவங்க அந்த தருணத்தோட பிரம்மாண்டத்துல முற்றிலும் மௌனமாகிடுவாங்களா? கண்டிப்பா. மனதால் அது வார்த்தையில சுருக்கி விவரிக்கவே முடியாது. அதனால் அமைதி மட்டுமே அவங்களோட பதிலா இருக்கும். ஆஹா, இது ஒரு புதிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டர்ல உள்ள பழைய கேட்ச் ஃபைல்களை அழிக்கிறது போன்றது இது. நாம புதிதா எதையும் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியதில்லை, உள்ளே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை வெளியேற்றினால் போதும்னு தோணுது. ரொம்ப எளிமையான அருமையான விளக்கம் இது. தர்க்க ரீதியா அது சரியா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை பத்தி பேசும்போது துறவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு சாதாரண மனிதனா எனக்கு இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயமா தெரியுது. நான் சேர்த்துள்ள என் அடையாளங்கள், ஈகோ ஆகியவற்றையெல்லாம் குப்பையை போல வீசி எரிஞ்சிட்டா உலகத்துல நான் எப்படி செயல்படுறது? இது ஒரு மிக முக்கியமான பயம்தான். ஆனா நான் அப்படிங்கிற அகங்காரத்தை விடுறது அப்படிங்கிறது உங்க ஆளுமையையோ செயல்படும் திறனையோ அழிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்க செயல்களுக்கு பின்னால் இருக்கும் உராய்வை மட்டுமே நீக்குவது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? உங்ககிட்ட ஒரு பழைய கிழிந்த பச்சை நிற சட்டை இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க பிறந்தது முதல் அதை அணிந்திருப்பதால் அதுதான் நீங்க அப்படின்னு உங்க மனம் நம்பிடுச்சு. ஓகே, அந்த பழைய சட்டை தான் ஏன் அகங்காரம்? ஆமா, இப்போ உங்களுக்கு புதிதா ஒரு அற்புதமான பட்டுச்சட்டை கிடைக்குது. அந்த பட்டுச்சட்டையை நீங்க அணியணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? அந்த பழைய சட்டைய கழட்டி எறியணும் இல்லையா? கண்டிப்பா. பழைய சட்டையின் மேலேயே புதிய பட்டு சட்டையா அணிய முடியாது. ஆனா அந்த பழைய சட்டையை கழட்டும் போது நான் நிர்வாணம் ஆயிடுவேன் அப்படிங்கிற பயம்தான் என்னதை கெட்டியா புடிச்சுக்க செய்யுது. மிகச் சரியான புரிதல். நான் என்ற அந்த பழைய சட்டையும்
உடல் சார்ந்த பற்று என்ற உள்ளாடையையும் கழற்றினால் மட்டுமே சமாதி என்ற அந்த புதிய பட்டுச்சட்டையை நீங்க அணிய முடியும். இது ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம். அந்த பழைய சட்டையை விடுறது தான் துறவு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் குடிக்குது. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து வேறு திட உணவுகளுக்கு மாறணும்னா முதல்ல தாய்ப்பாலை நிறுத்தணும். அதாவது ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு போகணும்னா நிக்கிற படியை விடணும். ஒரு கட்டடத்தோட தரைத்தளத்திலிருந்து 10வது மாடிக்கு செல்லணும்னா முதல்ல தரைத்தளத்திலிருந்து நம்ம கால்கள் எடுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதையே தான் நமது முன்னோர்கள் துறவுன்றாங்க. துறவு என்பது குடும்பத்தை விட்டு ஓடுவதோ அல்லது உங்கள் பேங்க் அக்கவுண்ட்டை மூடுவதோ கிடையாது. அது அனுபவங்களின் மீதான ஒட்டிக்கொள்ளும் தன்மையை விடுறது. இது இன்னும் கொஞ்சம் நடைமுறையா புரிஞ்சுக்க நீங்க படிச்ச அந்த புத்தகங்கள்ல வேறு ஏதாவது உதாரணம் இருக்கா? இந்த காலி செய்தல் அப்படிங்கறத எப்படி செயல்படுத்துறது? சமையல் அறையில உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் உதாரணத்தை எடுத்துக்கலாம். சமையல் அறையில புகை நிறைந்து இருக்கும்போது அந்த ஃபேன் என்ன செய்யுது? உள்ளே இருக்கும் புகைய வெறுமனே வெளியே தள்ளுது. ஆமா, புகை வெளியே போனவுடன் வெளியே இருக்கும் சுத்தமான காற்று தானாகவே உள்ளே வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பிடும். நீங்க புதிதா ஒரு ஃபேனை வச்சு நல்ல காற்றை உள்ள இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோலதான் உங்களுக்குள்ளே இருக்கும் நான், எனது அப்படிங்கிற புகையை வெளியேற்றினால் போதும், அந்த ஆனந்த நிலை என்ற சுத்தமான காற்று தானாகவே உங்களை நிரப்பும். ரொம்ப பிரமாதமான உதாரணம் அது. ஒரு வாடகை வீட்டுக்கு நீங்க குடி போறீங்கன்னா அந்த வீட்ல ஏற்கனவே வேறு யாராவது குடியிருந்தா நீங்க அந்த போக மாட்டீங்க. வீடு முழுமையாக காலியா இருந்தா மட்டுமே நீங்க உள்ள நுழைவீங்க. அப்போ நான் அப்படிங்கிற அகங்காரம் மனதை ஆக்கிரமித்திருக்கும் வரை இந்த பிரபஞ்சத்தோட மகா சுகம் வந்து அங்க குடியிருக்காது. இதான உண்மை. 100க்கு 100 உண்மை. இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. உலகத்து இன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கு பாத்தீங்களா? 100 ரூபாய்க்கு கிடைக்கும் சாதாரண உணவிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு கிடைக்கும் சொகுசு காரிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஆமா, அது விலையிட்டு அளவிடக்கூடியது. ஆனா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத விலையே கட்ட முடியாத ஒன்றுதான் இந்த ஆனந்தம் அல்லது இருப்பு நிலை. ஆரம்பத்துல நம்ம பேசினமே, எலான் மஸ்க் உலகத்தோட அத்தனை அளவிடக்கூடிய பொருள்களையும் வாங்கிய பிறகும் அவர் தேடும் அந்த விஷயம் இதுதான். அளவிட முடியாத ஒன்றை பெற நாம சேர்த்து வச்சிருக்க நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட மதிப்பை முழுமையாக விட்டுவிட வேண்டும். இதுதான் இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட மையக்கருத்துன்னு நாம சொல்லலாம். ஆமா, மனிதர்கள் எப்போதுமே இந்த உலகத்துல ஒரு மதிப்பை தேடிதான் அலையுறாங்க. உலகம் என்ன மதிக்கணும், அங்கீகரிக்கணும்னு போராடுறாங்க. ஆனா அந்த வெளி உலக மதிப்பு என்பது நிலையற்றது. அது போனவுடன் மனிதனும் தன் அடையாளத்தை இழந்து தவிக்கிறான். ஆனா மதிப்பற்ற ஒன்றான இந்த உள்நிலை ஆனந்தத்தை உணர்ந்த மனிதன் உலகத்தின் எந்த அங்கீகாரத்துக்காகவும் காத்திருப்பதில்லை. இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களோட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும்னா, உங்க வாழ்வில நீங்க சலிப்பை உணரும்போது என்ன செய்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை செலுத்து விட்டா வேற வேலைக்கு மாறுறீங்க. ஒரு உறவு செலுத்து விட்டா வேற உறவை தேடுறீங்க. ஊரை மாத்திரம், வீட்டை மாத்திரம், அதாவது நம்ம மனதுக்குள்ள இருக்கும் அந்த சலிப்புன்ற நோயை குணப்படுத்தாம வெளியில உள்ள பொருட்களையும் மனிதர்களையும் நெட்டு மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா எதையாவது நீங்க மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க இன்னும் இந்த ஹெடோனிக் அடாப்டேஷன் அப்படிங்கிற மனதோட பிடியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். எதையும் மாற்றாம எதிலிருந்தும் தப்பி ஓடாம இருக்கும் தருணத்தை எந்த ஒரு உராய்வும் இல்லாம அப்படியே ஏத்துக்க பழகணும். அதுலயே முழுமையா மூழ்கும்போது சலிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்வில இடம் இருக்காது இல்லையா? அந்த உராய்வில்லாத இருப்பு நிலை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இன்னைக்கு மிக தெளிவா விவாதிச்சிட்டோம். கண்டிப்பா. பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கிற எலான் மஸ்கின் வெளிப்படையான தேடல்ல தொடங்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில தேடும் சிறு சிறு மகிழ்ச்சிகளுக்கு பின்னால் நடக்கும் ரசாயன நாடகங்கள் வரை அனைத்தையும் இந்த ஆதாரங்கள் மூலம் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். இந்த விரிவான உரையாடலை முடிக்கும் தருணத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வியோட விடைபெற நினைக்கிறேன். உங்க அன்றாட வாழ்வில எந்தாவது ஒரு நிமிடம் நீங்க அப்படிங்கிற உங்க அடையாளத்தை முழுமையா மறந்து எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு செயல்ல முழுமையா மூழ்கி இருந்திருக்கீங்களா? அது ஒரு அற்புதமான இசையை ரசிக்கும் போதோ அல்லது ஒரு அழகிய சூரிய மறைவு பார்க்கும் போதோ, எந்த ஒரு உள்மன இரைச்சலும் இல்லாம வெறுமனே அமைதியாக அமர்ந்திருக்கும் போது கூட உங்களுக்கு நிகழ்ந்திருக்கலாம். உளவியலாளர்கள் இதை ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்க அகங்காரம் இல்லாம நீங்க உணர்ந்த அந்த சிறு தருணம்தான் ஞானிகள் சொல்லும் அந்த மகா சுகத்தோட வாசல் கதவா இருக்குமோ? இந்த வார இறுதியில அந்த தன்னிலை மறக்கும் தருணங்களை நீங்க சற்று கூர்ந்து கவனிங்க. அந்த அமைதியான இருப்பு நிலையை மீண்டும் உணர முடிகிறதா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. அது உங்க வாழ்க்கையே மாற்றலாம். நிச்சயமா. அந்த அமைதியை நீங்களும் உணர வாழ்த்துக்கள்.
மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.